பாருங்கள் செல்வங்களே, நான் இந்த மக்கள் கூட்டத்திற்கு எதிர்ப்புறத்தில் நான் சென்று கொண்டிருந்தேன். அப்போது இத்தனை விதமான மக்கள் என் எதிரே சென்று கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒரு மனிதன் பார்ப்பதற்கு மிகவும் ஏழையாக இருந்தான். ஒரு வெள்ளை ஆடை, அழுக்கு நிறைந்த ஆடை, தோல் மேலே ஒரு துண்டு போட்டுக்கொண்டு இருந்தான். இத்தனை ஜனங்களோடு அவன் நம்ம எதிரில் வந்து கொண்டிருந்தார். அந்த மனிதன், அவர் எல்லோரும் போய்கொண்டிருந்தார்கள் என்னை பார்த்து கொண்டு. இந்த மனிதன் என் அருகில் வந்து என் மீது கையை வைத்து, அப்பா, நான் கையில் இந்த எதிரில் இருக்கும் இந்த ஊன்றுகோலை வைத்துக்கொண்டு தடுமாறி கொண்டு அப்படி வந்துன்னு இருந்தேன். அந்த மனிதன் என் அருகில் வந்து என்னை தொட்டு, அப்பா மெதுவாக போங்கோ, பத்திரமா போங்கன்னு என்னை பார்த்து பரிதாபமாக என்னை நின்று வழி அனுப்பிட்டு, நான் இந்த கையில் இந்த கோல் எடுத்துக்கின்னு நான் இந்த கையில் இந்த கோலை ஊன்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்தேன். என்னிடம் வந்து, அப்பா பத்திரமா போங்கோ, இப்படி நேராக போங்க, ஓரத்தில் போங்கோன்ட்டு என் கையில் இருக்கிற கோலை பார்த்துட்டு என்னை பரிதாபமாக பார்த்து கொண்டு எனக்கு வழி அனுப்பினார். பாருங்கள், அத்தனை ஜனங்கள் அவர்கள் வேலையை பார்த்து கொண்டு போய்கொண்டிருந்தார்கள். இந்த ஒரு ஏழை மனிதனுக்கு என்ன என் மீது ஒரு கவலை பாருங்கள். நான் கையில் இந்த ஊன்றுகோலை வைத்து கொண்டு சென்று கொண்டிருந்ததை பார்த்து அவன் மிகவும் கவலைப்பட்டான். பார்த்தீர்களா என் செல்வங்களே, ஒரு ஏழைக்கு தான் இந்த பரிதாபம் மனம் உண்டு இருக்குமோ என்று நான் நினைத்தேன். பாருங்கள், அத்தனை பேரும் சென்று கொண்டிருந்தார்கள் என் எதிரில். ஆனால் இந்த ஒரு மனிதன் வந்து என்னை பார்த்து, ஏழை மனிதன், என் மீது கையை வைத்து, அப்பா பத்திரமா போங்கன்ட்டு என்ன அனுப்பிட்டு, சரிப்பா போகிறேன் சரிப்பா அப்படி சொல்லிட்டு நான் எதிர் நோக்கி வந்து கொண்டிருந்தேன். பாருங்கள், ஒரு ஏழை மனிதனுக்கு நான் கையில் கோலை எடுத்துக்கொண்டு தடுமாறி போவது போல் அவனுக்கு தெரிஞ்சிருந்தது. நானும் அவ்வாறே நடந்து கொண்டு வந்திருந்தேன். மேடு பள்ளமாக இருந்தது. இப்படியும் மனிதர்கள் இருக்கிறார்கள், பார்த்தீர்களா என் செல்வங்களே. 1000 ஒருவன்
என்னை பார்த்து என் மீது கவலைப்பட்டு பத்திரமாக போங்கள் என்று நான் நான் அவனை விட்டு போய் கொண்டிருக்கும்போது பின்னால் இருந்தால் என்னை கவலையோடு பார்த்து கொண்டிருந்தான். இந்த மனுஷன் கையில் கோல் எடுத்துன்னு போயின்னு இருக்காருன்ட்டு பார்த்தீர்களா? ஓகே சொல்லுங்களே.